வணக்க நண்பர்களே. ஓம் நம சிவாய போற்றி, தென்னாருடைய சிவனையை போற்றி. நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து திண்டுக்கல் மாநகரில் ஸ்ரீ அபிராமி அம்மன் பத்மகிரி மலை என்று சொல்லப்படுகிறது. திண்டுச்சரம் என்றால் திண்டுக்கல், மலைக்கோட்டை என்று சொல்லப்படுகிறது. அது பத்மகிரி மலை என்று வரலாறு படைத்த அக்கோவில் பத்மகிரி மலை ஒரு லிங்கத்தின் தோற்றமாக அமைக்கப்பட்டது. அகத்தியரால் வழிபாடு செய்யப்பட்டது. ஸ்ரீ பத்மகிரீஸ்வரர் ஸ்ரீ அபிராமி அம்பாள் அமர்ந்திருந்த திருக்கோவில். விக்கிரகத்தில் சுவாமி இல்லாமல் அகற்றப்பட்ட அந்நியர்கள் மறுபடி இவ்வாலயம் வழிபாடுக்கு வர வேண்டும். மாதந்தோறும் பௌர்ணமி கிரிவலம் திண்டுக்கல் மாநகரில் ஸ்ரீ பத்மகிரீஸ்வரர் சுவாமி ஸ்ரீ அபிராமி அம்மன் சுவாமி அபிராமி அம்மன் பக்தர் குழு அறக்கட்டளை மாதந்தோறும் நடத்தப்படுகிறது. வருகின்ற ஜூன் 22 மதுரை முருக பக்தர் மாநாடு. வருக வருக, அன்போடு உங்களை இருகரங்களோடு வரவேற்கப்படுகிறோம். ஏஎம் சன்ஸ்டார் அண்ட் யூடியூப் சேனல் மூலியம். இன்று அரசியல்வாதிகள் தேவையில்லாமல் மதவாதிகளாக கொச்சப்படுத்தி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் தவறு என்று நான் ஒருமையோடு சொல்லப்படுகிறேன். இதே பழனியில் முருகபக்தர் மாநாடு நடத்தப்பட்டது. அது அரசியலாகத்தான் நடத்தப்பட்டது என்பது அவர்களுக்கே புரிய வேண்டும். இது அரசியலாக ஆன்மீகத்தில் பயன்படுத்தக்கூடாது. தவறு 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 என்று சொல்கிறேன். ஆன்மீகம் என்றால் பலர் மனிதராக பிறக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் இந்த ஆன்மீகத்தில் வழிபாடு செய்யப்பட வேண்டும். கோயில் ஆலைகள் திருப்பணிகள் உதவி செய்யப்பட வேண்டும். அன்னதான சேவைகள் செய்யப்பட வேண்டும். சமூக சேவைகள் எப்பொழுதும் காக்கப்பட வேண்டும் என்பது கருத்தோடு மக்களுக்கு சேவை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கைகளால் என்னுடைய கோரிக்கையை உங்களிடம் விடையாக சொல்லப்படுகிறது. இதை மதவாதிகளாக ஜாதிகளாக பிரிக்கப்பட்டு கோயில்களை பிரிக்கப்படக்கூடாது. கோயில்களில் சுவாமி இறை வழிபாடுகள் என்பது மதவாதிகளாக உருவாக்கப்படலை. இது மனிதர்கள் அன்று காலத்தில் இறைவன் வாழ்ந்த காலத்திற்கடுத்து 1008 சித்தர்கள் வழிபாடுகள் எடுத்து 18 சித்தர்கள் வழிபாடுகள் என்று மற்றும் 1008 சித்தர்கள் இதுக்குள்ளே இருக்கப்படுகிறது. அது உங்கள் வரலாறுக்கே தெரியப்படுது. 63 நாயன்மார்கள் வழிபாடுகள் செய்யப்பட்ட சிவபெருமாளை முதல் கடவுளாக பார்க்கப்படுகிறோம். அதே விநாயகப் பெருமாளை முதல் வழிபாடுகளாக நம்ம செய்யப்படுகிறோம் உலகம் முழுவதும். இதெல்லாம் ஆன்மீக பணிகள் தயவு செய்து யாருமே அரசியலுக்குள் கொண்டு செல்ல வேண்டாம், அரசியலாக பயன்படுத்தி கொள்ள வேண்டாம் என்று தான் நான் கருத்தாக கூறுகிறேன். அரசியல்வாதிகள் இது ஆன்மீகத்தில் வரக்கூடாது என்று நான் சொல்லப்படுகிறேன். அரசியல்வாதிகள் ஆன்மீகத்தை யாரும் தவறாக கொச்சப்படுத்தக்கூடாது என்று நான் உங்களிடையே சொல்லி விடைபெறுகிறேன். நீ ஒரு மனிதனாக பிறக்கப்பட்டு இந்த பூமியில் பஞ்சபூதங்கள் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற பஞ்சபூதகத்தில் அடைக்கப்பட்ட இறை வழிபாடு என்ற சிவபெருமானின் கடவுளாகப்பட்டு நம் முருகபக்தர் மாநாடு என்று ஒவ்வொரு இந்துக்களாக எடுத்து இன்று கோயில்கள் வழிபாடுகள் சரி, உழவார பணிகள் செய்யப்படும் அடியார்களும் சரி, சிவனடியார்களும் இவை எல்லாம் நம் தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது சில அரசியல்வாதிகள் இதை கொச்சப்படுத்துகிறார்கள். அதை தவறு என்று மனிதனால் பிறந்து மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் உலகிலே இறை வழிபாடு இல்லாமல் இறைவனை ஜாதி மதங்களாக பிரிக்கப்பட்டு ஏதாவது கொச்சப்படுத்தி நாட்டில் கலவரத்தை தூண்ட நினைக்கும் அரசியல்வாதிகளுக்கு கண்டனம் தெரிவிக்கப்படுகிறேன். தவறு. மனிதனாய் மாறிவிடு, மனிதனை நேசி, மக்களுக்காக சேவையாக செய். நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கப்படும். நம் நாடு வளர்ச்சிக்கான பாதைகளை கொண்டு செல்லப்பட வேண்டும் என்றால் உங்களிடம் விடைபெறும் ஏஎம் சன்ஸ்டார் அண்ட் முருகேசன் யூடியூப் சேனல் மூலியமாக தெரிவிக்கப்படுகிறது. ஏஎம்எஸ் சன்ஸ்டார் என்றாலே இன்று யூடியூப்பில் ஆன்மீகம் மற்றும் சமூக சேவை கருத்துக்கள் மட்டும்தான் நான் வெளியிடப்படுகிறது. சில நடன நிகழ்ச்சிகள் வரலாம், சில சொற்பொழிவுகள் வரலாம். சிலர் அதில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஒரு சில நடன நிகழ்ச்சிகள் நம்முடைய பண்டைய காலத்தின் கலை என்பது அதை அழிந்துவிடக்கூடாது என்று நாகரிகமான இந்த நாட்டில் பல நாட்டில் மன்னர்களிலும் காக்கப்பட்ட கோவில்களும் வரலாறு. நம் நாட்டை காப்பதற்காக எத்தனையோ மன்னர்கள் பாடுபட்டார்கள். இவர்களையும் மதவாதிகளாக நீங்கள் யாரும் கொச்சப்படுத்தி விட வேண்டாம். இந்த நாட்டுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒவ்வொரு தலைவர்களும் இந்த நாட்டுக்காக நம் நாட்டின் சமூக சேவையாகத்தான் செயல்படும், நம் நாட்டைக்காக வளர்ச்சிக்காகத்தான் செயல்பட வேண்டும் என்று இதில் அரசியல்வாதிகள் நீ இன்னொரு அரசியல், நான் இன்னொரு அரசியலை, நீ இன்னொரு அரசியலை, இன்னொரு அரசியல், இப்படி அரசியல் பிரிவு வேறுபாடாக இந்த ஆன்மீகத்தில் எவருக்கும் நீங்கள்
பயன்படுத்த வேண்டாம். தயவுசெய்து நீங்கள் சேவையாக செய்யுங்கள் என்று தான் உங்களை நான் கூறுகிறேன். இதை ஆன்மீகத்தில் நீங்கள் போகக்கூடாது, ஆன்மீகத்தை நாங்கள் கொச்சப்படுத்த மாட்டோம் என்று ஆன்மீகத்தை நீங்கள் கொச்சப்படுத்தக்கூடாது என்ற ஒரு கருத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டும் என்பது நான் உண்மையிலே உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து வருகின்ற ஜூன் 22 முருகபக்தர் மாநாடு சிறப்பாக நடைபெறுகிறது. இது அரசியல்வாதிகளே இந்து முன்னணி நடத்தப்படுகிறதுனால் அதுவே இந்து மதத்தை சார்பற்று நடத்தப்படவில்லை. இது உண்மையிலே ஒரு நல்ல மனிதராக பிறக்கப்பட்டு இறைவனை நேசிக்கப்பட்ட பக்தர்கள் அனைவரும் இந்த நாட்டில் தமிழனாய் பிறக்கப்பட்ட தமிழன் என்றால் தலை நிமிர்ந்து என்ற தமிழ் சங்கமே வளர்த்த மதுரையில் என்ற சிவபெருமாள் கடவுளாக பாண்டியர் காலத்தில் மன்னர்கள் இந்த மன்னர்கள் வாழ்ந்த ஒரு மண்ணின் மைந்தனன் தமிழ் என்ற சொல்லில் சங்கம் வளைத்த இந்த மதுரையில் முருகபக்தர்கள் மாநாடு நடைபெறுகிறதால் அனைத்து முருகபக்தர்களும் மற்றும் பொதுமக்கள் அடியார் பொதுமக்கள் அனைவரும் அன்போடு கலந்து கொள்ள வேண்டும். இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு தான் அரசியலாக பயன்படுத்தி கொள்ள அரசியல்வாத சமூக சேவையாக செயல்பட்டு கொண்டு இதுதான் அரசியல். உங்களுக்குள் நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும். தவறு ஆன்மீகத்துக்குள் நீங்கள் தவறாக பயன்படுத்தி கொண்டு கொச்சப்படுத்துவது மதவாதிகளாக கூறப்படுவ அதில் தவறு என்று கண்டனம் தெரிவிக்கப்படுகிறேன். சன்ஸ்டார் என்ற யூடியூப் சேனல் விவசாயங்க அப்பம் பசுமை புரட்சி சமூக சேவை பணி இயக்கம் தமிழ்நாடு என்று வரலாறு படைக்கும் என்பது ஒரு மனிதனாய் பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் என்று இருக்க வேண்டாம். ஒரு மனிதனாய் பிறந்து பல சரித்திரங்கள் படைக்க வேண்டும், வாழ்வோம் என்று பல வெற்றிகள் சாதனையோடு நீங்கள் வாழ்கள், உங்கள் உயிர் வாழ்கள், இயற்கை உணவாக ஆரோக்கியமாக சாப்பிடுங்கள், உங்கள் உடலை தற்க பாதுகாத்து கொள்ள வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பது வாழ்க்கையில் 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் வாழ்ந்த மனிதர்கள் எங்கேயோ இருக்கிறார்கள். இன்று இயற்கையான ஒரு வாழ்வை நாம் மறுத்துவிட்டு செயற்கையான வாழ்க்கையை நோக்கி செல்வது அது தவறாக கருதப்படுகிறது என்று இயற்கையான உணவு ஐட்டங்கள் சாப்பிடுங்கள், காய்கறிகள் சாப்பிடுங்கள், கீரை வகைகள் சாப்பிடுங்கள், அனைத்து சத்தான பொருட்களை சாப்பிடுங்கள். ஆயுள் காலம் நீடிக்க வேண்டும் என்றால் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். நீங்கள் நல்ல உணவாக அருந்துங்கள். இது என்னுடைய கட்டளையாக. ஓம் நம சிவாய போற்றி, தெனாடுடைய சிவனையை போற்றி. மனிதனாய் வந்த இறைவனே தொண்டு செய்யப்படுகின்ற மனித ரூபத்தில் தான் வருவார் என்று சொல்லப்படுகிறது. காசு பணம் கோடிகள் வைத்தாலே நீ இறந்த பிறகு அந்த கோடி உன்னை வாழ்த்திடாது. நீ செய்த புண்ணியம், நீ செய்த சமூக சேவைகள், நீ செய்த மக்களுக்கு தொண்டு பணிகள் இறைவனுக்கு செய்யப்பட்டது. இவைதான் பேரும் புகழும் சிறப்பாக இந்த நாட்டில் பல வரலாறுகள் சரித்திரங்கள் படைக்கப்படும். உங்களை வாழ்வில் பேர் சொல்லும் என்பது நான் சொல்கிறேன். இதில் அரசியல்வாதிகள் மதவாதிகளாக தூண்டப்பட்டோ இல்லை மதவாதிகளாக செயல்பட்டு கொண்டு எந்த ஒரு இது வரவில்லை. இந்து என்பது ஒரு நாட்டின் சங்க காலத்தில் உருவாக்கப்பட்ட அது மனிதனாக பிறகு மதவாதிகளாக ஒரு இந்து என்ற முதலாகத்தான் தோன்றப்பட்டது அப்படிங்கிறது ஒரு கருத்தில். தமிழ் என்ற மொழியை உலகிலே முதல் மொழியாக நான் பலமுறை சொல்லப்பட்டிருக்கேன். அதுவே இன்று நடிகர்கள்லாம் சொல்லப்பட்டு கூட சர்ச்சைகள் சிக்கி விடுகிறார்கள். அது சர்ச்சையாக சிக்கப்படுவதில்லை. தேவையில்லாத அலட்சியம். தமிழ் என்ற முதல் மொழி என்பது நம் சங்க காலத்தில் மன்னர் காலத்திற்கு மட்டுமல்ல வழி காலத்திலிருந்து தமிழ் என்ற சொல்லுதான் முதல் எழுத்து அப்படிங்கிறது அது உண்மை என்பது சொல்லப்படுகிறது. அன்றில் வாழ்ந்த மன்னர்களின் வாழ்க்கையில் இன்று எப்படியோ நாட்டுக்காக அர்ப்பணிக்கப்பட்டு வாழ்ந்தார்கள். பல சரித்திரங்கள் படைத்தால் அதுபோல் நீ உன்னுடைய சமுதாயம் உன்னுடைய குடும்பம் பல்லாண்டு வாழ வேண்டும் என்பதற்காக நீங்கள் மனிதநேயத்தோடு அன்போடு சேவைகளாக செயல்பட வேண்டும். அரசியலாக பயன்படுத்தி செல்ல வேண்டாம். அரசியல் மது உனக்குள் வைத்துக்கொள். இந்த நாட்டு மக்களுக்கு திணித்து தவறுதலாக இது ஒரு சர்ச்சையை உருவாக்கி கலவரத்தை தூண்டுவது என்ற எண்ணத்தை அடியோடு வேரோடு எரித்திருந்தோடு பதவி என்பது உனக்குள் மக்களுக்கு சேவை செய்வதற்காகத்தான் பதவி என்ற ஒரு ஆஜியம் ஒரு அரசியல் தேர்வில் நல்ல தலைவரை தேர்ந்தெடு அந்த நல்ல தலைவராக நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் கூறப்படுகிறேன். நாட்டு மக்களுக்கு ஒவ்வொரு கிராமந்தோறும் நீ நேரில் சென்று அவர்கள் குறைகளை தீர்க்கப்பட வேண்டும் என்று நான் கூறுகிறேன். இதற்குத்தான் அரசியலில் உள்ள அமைச்சரும் எம்எல்ஏ முதல்வர் என்று பல இதர்கள் அந்த காலத்தில் மன்னர்கள் ஆட்சிகள் காலந்தவர் அந்த பகுதியில் இருக்கும் என்ன அமைச்சர்கள் என்ன செய்து கொண்டிருக்கார் நேரடியாக ஆய்வு செய்யப்பட்டு அந்த அமைச்சர் சரியான முறையில் பயன்படுத்துகிறாரா, அங்கு ஏழைகள் வாழ்ந்து கொண்டிருக்காரா, தாழ்த்தப்பட்டவர் இருக்கிறாரா அப்படின்ற மதவாதிகளாக தூண்டப்பட வேண்டாம். அங்கு ஏழைகள் இருப்பவருக்கு நான் வழிகள் செய்ய வேண்டும், உதவிகள் செய்ய வேண்டும், நாட்டு மக்களை வளர்ச்சி அடைக்க வேண்டும். சரியான ஒரு திட்டங்கள் போட்டால் அனைவருக்கும் சேர்ந்து
கொண்டு போய் சேர வேண்டும் என்பது அது கருத்தோடு மனிதநேயத்தோடு மனிதனாய் மார்ந்து மனிதநேயோடு இறைவனே மனிதனாக வாழும் மனிதர் உலோகத்தில் இன்று இறை வழிபாடு என்பது ஆன்மீக எவரும் கொச்சப்படுத்த வேண்டாம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம் ஐயா.